இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அன்பு நிறைந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை பிதாவானவர் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு செய்வார் என்று வேதவசனம் சொல்லும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களாய் இருக்கிற உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவை எப்படி தன் சொந்த மகன் என்று பிதாவானவர் சொல்லுகிறாரோ அதே போல நம்மையும் அவர் சொந்த மகன்களாக மகள்களாக நம்மை அவர் பாவித்து நமக்கு நன்மையானதை செய்வார். இப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய ஆவியை நாம் வசப்படுத்தி கொள்ள வேண்டும். வசப்படுத்தி கொள்ளணும்னா என்ன பண்றதுன்னா, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியின்படி நாம் வழிநடத்தப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம தொடர்ந்து பயணிக்கிறவர்களா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அப்ப தேவனுடைய ஆவினா என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த நாட்களில அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற போது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவரை கண்களினால் கண்டதாக யோவான் சாட்சி சொல்லுகிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருடைய ஆவின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை என்றால், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இல்லை என்றால் நாம மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம். மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் பேராசைகளுக்கும் நாம் அடிமைப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் மாமிசத்திற்கு உண்டான இச்சை. அது நீங்க கலாத்தியர்ல வாசிக்கிறப்ப மாமிச இச்சைகள்னு சொல்லி ஒரு 17 போட்டிருப்பாரு. அதுல பேராசை, காம இச்சை, விக்கிரகாரம் இப்படிலாம் போட்டிருப்பாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார், இந்த மாமிசத்திற்கான இச்சைகள் மாமிசத்திற்கு உண்டான காரியங்கள் எதுவும் நமக்குள்ள இருக்காது. அப்ப நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்க முடியும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நாம கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல. இன்றைக்கு அநேக மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. திருச்சபைகளுக்குள்ள எப்படி இருக்கிறாங்கன்னா, வேதத்தை வாசிக்கிறதா சொல்றாங்க, வேதத்தின்படி நடக்கிறது இல்லை. ஆலயங்களுக்கு போறதா சொல்றாங்க, ஆலய கட்டுப்பாட்டுகளுக்குள்ள அவங்க வாழ்றதில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதா சொல்றாங்க, ஆனா அவர் வழி நடத்துற மாதிரி அவங்க வழியில நடக்கிற மாதிரி தெரியல. அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்களா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நாம் சகல சத்தியத்திலும் வழி நடத்தப்படுவோம். சத்தியத்துல தான் நாம் வழி நடத்தப்படுவோம். சத்தியம்தான் நமக்குள்ள இருக்கும். சத்தியத்தை மட்டும்தான் நம்ம பேச முடியும். அன்பானவர்களே, அப்படி ஒரு பாக்கியமான ஒரு காரியம் நமக்கு கிடைக்கணும். அப்ப நாம் என்ன செய்யணும்னா, தேவனுடைய ஆவியை நம்ம என்ன பண்ணணும்? வசப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை நாம் வசப்படுத்திக் கொள்ளணும். சரி, அவரை எப்படி நம்ம வசப்படுத்துறோம்னா, நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவரு பாவத்தை பாராத சுத்த கண். சுத்தமெல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் இருப்பார். அப்ப நம்முடைய இருதயத்துல மாமிசத்திற்கு உண்டான இச்சைகள் இல்லாமல்
அதை வெறுமையாக்கி சுத்தமாக்கி வைக்கிறப்போ ஆவியானவர் அந்த இருதயத்திற்குள்ளே குடிகொள்ளுகிறவராக இருப்பார். அப்ப நாம் அவரை வசப்படுத்தி கொள்ள முடியும். அவரை வசப்படுத்தி கொண்டால் நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாகும், கிறிஸ்துவை கொண்டாட தகுதியுள்ளவர்களாகும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க முடியும். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை என்றால் நம்ம எந்த காலத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தகுதியற்றவர்களாக தான் இருக்க முடியும். அன்பானவர்களே, அப்படி ஒரு பாக்கியத்தை நாம் இழந்து போகாதபடி நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி, நம்முடைய சிந்தனைகளை சுத்தமாக்கி, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க நாம் நம்மை முற்படுத்திக் கொள்வோம். அப்படி செய்கிற போது ஆவியானவரை நம்மால் வசப்படுத்திக் கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிற போது மாமிசத்தின் இச்சைகளை விட்டு நாம் விலகி நிற்க முடியும். நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க முடியும். அப்படி ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நாங்கள் பிதாவின் ஆவியை வசப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் எங்களை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தகுதியுள்ளவர்களாக வாழ நீர் கிருபை பாராட்டு. உமது இரக்கமும் உமது மனதுருக்கமும் உமது மாட்சிமையும் உமது அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.